இதை பார்த்ததுமே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் இவ்வளவு நாளா இது பேர் பல்குத்தின்னு தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் சொல்றாங்க. சுவரொட்டி, பல்குத்தின்னு. உங்க ஊர்ல இதுக்கு பேர் என்ன சொல்வாங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான மட்டன் பிரெயினும் வாங்கிட்டு வந்திருந்தேன். பிரெயினை ஃபர்ஸ்ட் மசாலா போட்டு குக் பண்ணி தனியா வச்சுக்கிட்டேன். அப்புறமா பொரிச்சுக்கலாம்னு சைட்லயே ரசம் பண்றதுக்கு புளிய ஊற போட்டுட்டு சுவரொட்டியை குக் பண்ணி எடுத்துடலாம்னு அதுல மசாலா தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் அதை வரட்டி எடுத்துக்கிறேன். எங்க ஊர்ல இந்த மட்டன் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கினா ஃபர்ஸ்ட் அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா தூள், உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா வரட்டிட்டு அப்புறமா தான் அதை பொரிக்கிறதோ இல்லைன்னா குக் பண்றதோ பண்ணுவோம். அப்பதான் அதுல கொஞ்சம் கூட கவுச்சி ஸ்மெல் வராம இருக்கும். சைட்ல ரைஸையும் வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். சுவரொட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரீசெண்டா குழந்தை பெற்றவங்க, வயசுக்கு வந்த பிள்ளைங்க, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா சாப்பிடலாம். இதோட முழு சத்தும் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் நிறைய சின்ன வெங்காயம் போட்டுதான் இன்னைக்கு குக் பண்ணிக்கிறேன். சுவரொட்டி வேகிறதுக்குள்ள வரட்டி வச்சிருந்த மூளையை ஃப்ரை பண்ணிடலாம்னு நெய் விட்டு மூளையை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் ஸ்டைல்ல இந்த பிரெயின் ஃப்ரை மசாலா பிடிச்சிக்கிட்டு வெளியே நல்ல கிறிஸ்பியா உள்ள சாஃப்ட் அண்ட் பட்டரியா சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சைட் சுவரொட்டியும் சூப்பரா நல்ல தளன்னு எண்ணெல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு சூப்பரா குக் ஆயிருந்தது. இந்த 2 ரெசிபியுமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. வேணுங்கிறவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்புறம் லாஸ்டா ரசத்துக்கு கூட்டி தாளிச்சு போட்டு கொதிக்க வச்சாச்சு. இந்த மாதிரி சாப்பாடு இருந்தா இவங்களுக்கு கண்டிப்பா ரசம் வேணும். சோ அதுக்காகவே வச்சுட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்ச அப்புறம் லாஸ்டா இந்த பச்சை மாங்காவை ஏன் கையில வச்சுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இது மாங்காய் கிடையாது, இது மாம்பழம். இங்க கிடைக்கிற இந்த ஒமான் மேங்கோ வெளியே பாக்குறதுக்கு பச்சையா காய் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உள்ள செம்ம இனிப்பா நல்ல பழமா இருக்கும். அவ்வளவுதான், லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எங்க வீட்டு லஞ்ச் ஸ்பெஷல் இன்னைக்கு என்னலான்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், மட்டன் சுவரொட்டி, பிரெயின் ஃப்ரை, ரசம் அண்ட் மாம்பழம். அப்புறம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹேபிட் இருக்குன்னு சொல்லுங்க. பிரெயின் ஃப்ரை பண்ண பேன்ல கொஞ்சமா ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா செமையா இருக்கும். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.